வெல்கம் டு மஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம், அதில் அரிசி மாவு, நான் ரேஷன் அரிசி மாவு தான் அரைச்சி வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருந்தோம்னா ஈஸியாக எடுத்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம இந்த கப்பு வச்சு அளந்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக தெரியும். அஞ்சு கப் போட்டிருக்குறோம் அரிசி மாவு. ஒரு கப்பு கடலை மாவு, பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது போட்டோம். சரிங்களா? கொஞ்சம் ஜீரகம், சோம்பு நல்லா நசுக்கி விட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சி வச்சது. சரிங்களா? இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ காய்ச்சி வச்ச டால்டா வச்சுருந்தேன். அது கட்டியாக இருந்துச்சு. நான் உருக்கி எடுத்திருக்கேன். அதையே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சரிங்களா? அரிசி மாவு கொஞ்சம் இழுக்கும் தண்ணி. இது மாதிரி பச்சரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சுக்கலாம். வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா அரிசி மாவு இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் ஒரு கப் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிருக்கேன். அது உங்களுக்கு காமிக்காம விட்டேன். இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சு காஞ்சிருச்சு. நம்ம முறுக்கு மாதிரி போட்டதில்லை. இன்றைக்கி சேவை மாதிரி நம்ம போட்டுக்கலாம். காரச்சேவு மாதிரி போட்டுக்கிறேன். ஆனால் காரச்சேவு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு முறுக்கு போட்டிருக்கிறேன். பாருங்கள், இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் முறுக்கெல்லாம் போடுவேன். இந்த மாதிரி நுரைய அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டால் போதும். சும்மா சும்மா திருப்பி விட வேண்டியதில்லை. கொஞ்சம் சலசலப்பு அடங்குச்சுன்னா நம்மளுக்கு முறுக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. முறுக்கு கலர் மாறாமையும் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா எண்ணெய் காயும் போது நல்லா ஸ்பீடாக வச்சுருங்க அடுப்பு. புளிஞ்சு விட்டதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கலர் மாறாமல் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நிறுத்தி நிறுத்தி போட்டோம்னா சேவ் மாதிரி வந்துடும். சரிங்களா? காராச்சேவு போடுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம்
மிளகுத்தூள் கடலை மாவெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்தி நம்ம போட்டோம்னா காரச்சேவு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, ஒரு லைக்காவது போடுங்க சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு வந்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், மொறு நல்லா முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தங்களை. அவ்வளோ பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.